අපි ප්‍රධාන සලස්මක් හදනවා සුළුව මධ්‍යපරිමාණ ව්‍යවசாයකයෙක් බවට පත් වෙන්න. நாம் இந்த நாட்டில் சிறு மற்றும் மத்திய அளவிலான கைத்தொழில் தொடங்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவோம். இளைஞர்கள் பிரதேச செயலகத்திற்கு வேலை செய்வதற்கு முயற்சிப்பதை தவிர்த்து அமைச்சரிடம் கடிதம் ஒன்றை பெற்றுக்கொண்டு மின்சார சபையில் இணைய வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக தானே ஒரு தொழில் முயற்சியாளராக ஆகுவது எப்படி என்பதை சிந்திக்க வேண்டும். அதற்கான சிந்தனையை நாம் கட்டாயம் உருவாக்குவோம். அதற்கு முதலாவதாக அவர்களுக்கு ஒரு சரியான மூலதனம் தேவை. அவர்களுக்கு 10-15 லட்சம் தேடிக்கொள்ள முடியாத நிலை இருக்கின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் புதிய ஒரு அபிவிருத்தி வங்கி அமைப்பினை உருவாக்குவோம். அதன் மூலம் கிரயம் இல்லாத நிபந்தனைகள் அற்ற ஒரு கடன் திட்டத்தை உருவாக்குவோம். அடிப்படையான மூலதனத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த புதிய இளம் தலைமுறையை புதிய பொருளாதார வாய்ப்புகளை தேடிக்கொள்ள நாங்கள் அவர்களுக்கு முயற்சியை ஏற்படுத்தி கொடுப்போம். தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கான சூழலை நாங்கள் ஏற்படுத்துவோம். புதிய விடயங்களை தேடி தெரிந்து கொள்கின்ற அவற்றினை பின்பற்றுகின்ற இளம் தலைமுறையினருக்கு தேவையான வருமான வழிகளை உருவாக்குவதற்கான நீண்ட காலமாக இந்த நாட்டின் அரசியல் அதிகாரம் எமது இளம் தலைமுறைக்கு இருந்த எதிர்காலத்தை சீர்குலைத்த அரசியலாகவே காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் முன்மொழிவது ஒரு புதிய இளம் தலைமுறை, அவர்களை நாங்கள் உருவாக்குவோம். இந்த ஊழல்வாத ஆளும் வர்க்கத்திடம் இருந்து எமது கரங்களுக்கு, எமது இளம் தலைமுறையினரின் கரங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அரசாங்கத்தை நாம் உருவாக்குவோம். தற்பொழுது உருவாகிக் கொண்டிருப்பது இந்த நாட்டை பரிணாமம் அடைய செய்ய போகும் ஒரு யுகம். ஆகவே அந்த யுகத்தினை வெற்றி கொள்ள அனைவரும் முன்வர வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். நாம் ஒன்றாக போராட வேண்டும்.